வணக்கம். நெருப்பு தமிழ். எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால், அல்லது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே அந்த நாக்கு அழுகி போயிடும். அதிமுக பல்வேறு விதமான சில பிளவுகளை சந்திச்சிருக்கு. சாண்டகி அணி, அணி அப்படிங்கிற பிளவுகளை எல்லாம் சந்திச்சிருக்கு. எல்லா காலகட்டத்திலையும் அந்த பிளவுகள் ஏற்பட்டிருந்தாலும் கட்சி பின்னடைவை சந்திப்பதில்லை. ஒவ்வொரு முறையும் எம்ஜிஆர் அவர்களினுடைய காலகட்டங்களில் எம்ஜிஆர் அவர்களோடு பயணித்தவங்கலாம் நான் திமுகவுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டு, என்னப்பா அவனுக்கு பிரச்சனை, ஏன் போகிற அப்படின்னு கூப்பிட்டு அவர்களை சமரசம் செய்து கட்சியில் இணைத்து கொண்டுள்ளார். அதே போல் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் முத்துச்சாமி அப்படிங்கிற ஒருத்தர் நான் இப்போ திமுகவில் அமைச்சராக இருக்கார், அங்கே போகும்போது என்ன பிரச்சனை, வாங்க எதாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு மீண்டும் அந்த ஒரு அமைச்சரை ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. தேர்தலில் நிற்கிறாரு, வெற்றி பெறுறாரு. இப்படியெல்லாம் யாரையுமே அவர்கள் இந்த கட்சியிலேருந்து விலகி போயிருங்கன்னு சொன்னதில்லை. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சொல்லாற்றல், ஒரு செயலாற்றல், ஒரு எழுத்தாற்றல், இது எதுவுமே இல்லாமல் எந்த விதமான ஒரு பகுத்தறிவும் எந்த விதமான ஒரு பொது அறிவும் இல்லாமல் ஒரு கட்சியை கையில் எடுத்துக்கிட்டு இந்த கட்சிக்கு நான் தான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு, நான் மட்டும்தான் பொதுச் செயலாளராக இருந்தாகணும் அப்படின்னு இந்த கட்சியை நகர்த்தி 19% வாக்குக்கு கொண்டு வந்துட்டார். கடைசியாக பாரதிய ஜனதா கட்சியையும் அடமான வச்சு வாங்க உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நயனா நாகேந்திரனை கட்டிப்பிடிக்கிற அளவுக்கு போய் ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு போயிருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு இந்த கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம். பல அதிமுக தொண்டர்களினுடைய தலைமுறையாக இருந்தவங்களுக்கெல்லாம் மொத்தமாக தலையில் ஏறி வச்சு அடித்த ஆப்பு தான் இது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவுக்கு பின்னர் பாருங்கள் எவ்வளவு தொண்டர்கள் கட்சியிலிருந்து இல்லாமல் போயிட்டாங்கன்னு. அதே காலங்களில் திமுகவில் கருணாநிதி அவர்களினுடைய மறைவுக்கு பின்னர் அந்த கட்சி எப்படி வளர்ந்து போயிருக்கு, அந்த கட்சி எத்தனை முறை அந்த கட்சி ஒரு முறை ஆட்சி அமைச்சு மறுமுறை ஆட்சி அமைக்க போகிறேன் அப்படிங்கிற நிலைக்கு போயிருக்கு. அப்போது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இருக்கக்கூடிய அந்த அரசியல் பின்னடைவை பாருங்கள். இதுதான் ஒரு கட்சியினுடைய அழிவுக்கு காரணம் என்பதை அதிமுகவும் சரியான தலைமைத்துவம் இல்லைன்னா அந்த கட்சி ஒளிந்து போகும் என்கின்ற ஒரு நிலைக்கும் அதிமுக தள்ளப்பட்டிருப்பது நிதர்சனமான அரசியல் நடைமுறை அப்படிங்கிறத உணருங்க.